ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கு வித் சகாய் மாரி ஈஸியான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம். இந்த மீன் வந்து ஒரு அரை கிலோ. ஏதோ ஒரு மீன் பேர் எனக்கு தெரியல, ஆனால் அது ஏதோ புழுதி மீன் ஏதோ சொன்னாங்க. நீங்கள் எந்த மீன் வேணாலும் செய்யலாம். இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, குழம்பு நல்லா ருசியாக இருக்குது. கொஞ்சம் அரை மூடியில் காமூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் அரைச்சிட்டு நீங்கள் இந்த வெங்காயம் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துருவோன்னு. தாளிக்கிறதுக்கு 10-20 வெங்காயம் கட் பண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். புளி இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து தண்ணியில் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணி வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சு இந்த பொடியை வந்து இதில் போடணும். எடுத்து வச்ச பொடி இதில் போட்டு, தேங்காய் வந்து இந்த மாதிரி அடித்து, வெங்காயம் வந்து ஒரு அடி அடித்து இதில் ஓடணும். போட்டு நீங்கள் இந்த இஞ்சி வந்து ஒரு பீஸ் எடுத்து இடித்து வச்சு இதில் இந்த இதில் ஓடணும். குழம்புல ஓட்டு நல்லா ஒரு இலக்கி கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி வச்சு தாளித்து ஊற்றணும். இது மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவை 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு போடணும். கடுகு வெந்தயம் போடணும். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனு வெந்தயம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு நல்லா இலக்கி விடுங்க. இலக்கி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து 2 தக்காளி கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி வணங்கினது நீங்கள் 2 தக்காளி இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தக்காளி போட்டு வணங்கணும். ஒரு 10 நிமிஷம் வணங்கிட்டு மசாலா ஊற்றணும். இது மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் மசாலாவை இதில் ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஓடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஓட்டுக்குங்க. உப்பு ஓட்டுக்குங்க. உப்பு போட்டு ஒரு இலக்கிட்டு இது மூடி வச்சு கொதித்து கொஞ்சம் வற்றும்போது மீன் போடணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் வந்து இந்த மீன் ஒன்றா போடணும். இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் வற்றி வரணும். வற்றி வரும்போது நீங்கள் இந்த மீன் கொஞ்சம் ஒன்றா எடுத்து இப்படி போடணும். போட்டு உடையாமல் இருக்க ஒரு இலக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. மீன் வந்து நல்லா மசாலா பிடிச்சி வரணும். மூடி நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இலக்கி பாருங்கள். மீனெல்லாம் அப்படியே முழுசாக இருக்குது. இங்கே இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்குங்க. தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. ஒரு இலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீன் வந்து இது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்லா இட்லிக்கு ரைஸுக்கு நல்லா செமையாக இருக்கும். இது சூடு ஆறுனா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா கட்டி ஆயிடும். இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.